வெண்ணிலவே வெண்ணிலவே மொட்டை மாடி வஸ்தாவா విలయాడ జోడి తేడి ఓయ్ ఎవరు மகா என்ன மகா இங்க நீ மட்டும் தனியா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க உனக்காக ஒன்று ரொம்ப நேரமா மொட்டை மாடியில் காத்துக்கிட்டு இருக்கு நான் நிலாவை தான் சொன்னேன் ஆமா நீ நிலாச்சோறு சாப்பிடுவியாமே கேள்விப்பட்டேன் இல்ல மொட்டை மாடியில் சாப்பிடுவேன்னு அரசல் போற சொல்ல கேள்வி சரி அது விட உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா மொட்டை மாடியில் மனோ சார் தனியா நிலாவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அதை பார்த்தா அவருக்குள்ள ஏதோ ஒரு லவ் மேட்ரு ஓடிட்டு இருக்கும் போல தோணுது நீ இந்த வீட்டில் எனக்கு சீனியர் தானே உனக்கு ஏதாவது பத்தி தெரியுமோ அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது பொறுப்பு இல்லாம பேசுறிய மகா அது இந்த முதலாளிங்க எப்பவுமே குடும்ப விஷயம் வேலைக்காரங்களுக்கு தெரியக்கூடாது கார்ல டிரைவரை வச்சுட்டு ரகசியம் பேசக்கூடாதுன்னு பொத்தி பொத்தி தான் வைப்பாங்க வேலைக்காரங்க நாம தானே மெனக்கிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படி பார்க்காத மகா இதுல ரெண்டு நல்ல விஷயங்களும் இருக்கு பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சா முடிஞ்சா நாம அதை சால்வ் பண்ணி ஒரு குட் நேம் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம ஜாலியா பேசிட்டு இருக்க ஒரு கிசுகிசுவா இருக்கும் பாரு நீ ஏன் தேவையில்லாம மத்தவங்க விஷயத்துல தலையிடுற அப்படி பிரிச்சு பேசாத மகா எங்கேயோ விளைஞ்சு வர வெங்காயம் என்ன நமக்கு மாமனா மச்சானா அதை வெட்டுறப்ப நம்ம கண்ணில் தண்ணி வருது இல்ல புரிஞ்சுக்கிட்ட பத்தியா அது மாதிரிதான் இதுவும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க மேல ஒரு அக்கறையோட இருக்கோம் நம்ம முத்தண்ணே என்னம்மா முதல்ல ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கூட்டிட்டு போங்க தொல்லை தாங்க முடியல போகும்போது அந்த சாப்பாட்டை கும்பிடி சமைக்க எடுத்துட்டு போங்க சரிம்மா நல்லது சொன்னா தொல்லைங்கிறாங்க டேய் சரவணா தம்பி அண்ணன் பேர் முத்து நான் என்ன சொன்னேன் ஐயா உன் பெருமை இந்த உலகத்துக்கு தெரியலையேடா உண்மைதான் தம்பி வந்த முத நாளே நீங்களாவது என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களே உன்னோட பெருமையுமா சரி விட்றா விட்றா எப்படி தம்பி விட முடியும் இந்த வீட்டுக்கு 10 வருஷமா நாயா உழைச்சிருக்கேன் இந்த வீட்டுக்கு 10 வருஷம் நாயா உழைச்சிருக்கேன்னு கழுதை தான் உழைக்கும் நாய் குலைக்கும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க இப்படி பல மேட்ரு நம்மகிட்ட இருக்கு ஒரு சனம் தூங்கிருச்சு ஊத காத்தும் அடிச்சிருச்சு அவிமனம் துங்கலை இந்த வர்றா அதுவேனோ தெரியலே தூக்கம் வரலையா 2 கட்டிங் விட்டுட்டு கவுந்தடிச்சு படு ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வரும் போங்க சாமி உங்க பின்னாடி நிழல் மாதிரி சுத்தி சுத்தி வர நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க நிழலா இப்ப நிழல்ப அப்புறம் புழலுக்கே அனுப்பிச்சு வைப்பேன் இந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம் நல்லா கேட்டுக்க வருஷம் நான் இங்க வர்றதே இந்த ரெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிக்கிறதுக்கும் 3 வேளை நல்லா கொட்டிக்கிறதுக்கும் தான் அதுக்கு ஏதாவது வேட்டு வச்சிடாத தாயே அதனாலதான் சாமி நெய்ல வறுத்த கோழி கொண்டு வந்திருக்கேன் அதுக்காக இங்க எல்லாம் கை வைக்க கூடாது இது ஆபத்தான ஏரியா கோழி எங்க கொண்டு வந்திருக்க இங்க இது கூட வெட்டிக்குள்ளியா முதல்ல கோழிக்கு சவப்பெட்டி செய்தது நீதான் எங்க பாப்போம் ஆஹா என்ன இது குனிஞ்சிருக்கும் போது செத்து இருக்குது பரவாயில்ல நிமித்தி வச்சு திம்போம் சுவாமி என்னாச்சு என்ன இது காக்கா பீஸா ஞான திருஷ்டியில கண்டுபிடிச்சிட்டீங்களா சுவாமி ஞான திருஷ்டியாவது கோண திருஷ்டியாவது ஏற்கனவே ஒரு தடவை காக்கா பிரியாணி தின்னவம்மா நானு போங்க சுவாமி சரோஜா இதெல்லாம் எனக்கு பிடிக்காது எழுந்து உட்கார்ந்து வேண்டுமானால் ஒரு வாட்டி படுத்துக்கொள் ஒரே ஒரு வாட்டி படுத்துக்கொள் ஓம் ரீம் கிரீம் ஸ்ரீம் உன்னுடைய பீடைகள் அவுட்டாய நமக்கு எழுந்துகொள் வாருங்கள் சிறுவர்களே உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் நிறுத்துறா ஏமா துணி துவைக்க ஆள் என்ன வேலைக்கு சேர்த்தா கும்மிடியோட சேர்ந்து கும்மி அடிச்சிட்டு இருக்க எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் வசந்தன் கோல வாஷிங் மிஷின் வாங்கி தரேன்னு சொன்னாரு வாஷிங் மிஷின் வாங்கி தர மூஞ்சியை பாரு பாமா குழந்தையுடன் விளையாடி கொண்டிருந்தேன் சுவாமி நாளைக்கு சாப்பிடுறதுக்கு என்ன கொண்டு வரட்டும் சுவாமி ஆமகரி எடுத்துட்டு விளையாடுங்க சுவாமி சொல்லுங்க சுவாமி மாட்டை விரட்டினால் ஜல்லிக்கட்டு ஆட்டை விரட்டினால் தலப்பா கட்டு புரிந்ததா பிரியாணி தானே சொல்றீங்க வாருங்கள் சாமிகளை அடிக்கடி எங்கேயோ பாத்துருக்கனே குழந்தாய் ஓஹோ குன்று இருக்கும் இடமெல்லாம் இந்த கும்பிடி இருப்பான்
குண்டுல பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லையே. அப்படி என்றால் கும்பமேளாவில் பார்த்திருக்கலாம். கும்பமே. ஆமாம். அம்மா அப்பா. டேய் நீ இந்த சீட்டிங் பார்ட்டி ஈரோடு குண்டுல பாருந்தானே. குஞ்செல்லாம் எதுக்குப்பா, பாதம்னே வச்சுக்கலாம். என்ன போட்டு கொடுத்துறாதப்பா. ஏன்னா அப்புறம் கும்பமேளா குனிய வச்சு கும்பர மேளா ஆயிர போதுப்பா. ப்ளீஸ் போட்டு கொடுத்துறாதப்பா. ஏ குஞ்சு, யாருப்பா? கவுண்டர் உன்னை பத்தி சொல்லும்போது இந்த வீட்ல யாரும் நம்பல. இரு பாட்டிட்ட சொல்லி முதல்ல உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறேன். வேணாம் முத்தண்ணே, சமயத்துல இந்த மாதிரி ஜோக்கருங்க தான் சீட் அடுத்த கடைசி நேரத்துல ஜெயிக்கிறதுக்கு உதவும். என்னவோப்பா நீ சொல்றதால விடுற சரவணா. இங்க பாரு, சரவணா இங்கதான் தங்குவாரு. சமையல் வேலைக்கு வந்திருக்காரு. உனக்கெல்லாம் எடுப்பு சாப்பாடு வேற. வர சரவணா. போடா குந்தாணி. ஏன் டாப் டு பாட்டம் ஸ்கேனிங் பண்ற? ஏதாவது ஒரிஜினலா இல்ல எதுவும்? இந்தா, இதுல ஈர துணி இருக்கு, போய் காய போ. ஏன் ரேஞ்சுக்கு இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்குமாப்பா? ஹேய் ரேஞ்சா, தாடி மாட்ரு பாட்டிட்டு சொல்லிட்டா. வேண்டாம்ப்பா, தாடி பாட்டிக்கு தெரிஞ்சா நான் பாடி ஆயிடுவேன்ப்பா. ரொம்ப நாள் இது என்ன இட்லி துணியா? அது இட்லி துணி இல்ல, கோவணம். கோவணமா? கொஞ்சம் ஓவரா தெரியல. கரெக்ட், கொஞ்சம் ஓவரா இருந்தா தான் அது பேர் கோவணம், கம்மியா இருந்தா கர்ச்சீஃப். எனக்கே தத்துவமா? ம் ம். அந்த பாய எடுத்து போடு. எனக்கு தூக்கம் வரல. தூக்கம் வருது எனக்கு. அந்த பாய எடுத்து போடு. ம். தலானி யார் எடுத்து போடுவா? நான் தான். முருகா, உன் பிஏக்கு இப்படி ஒரு சோதனையாப்பா? ஹேய், ஃப்ராட் வாய்ஸ் எல்லாம் முருகன் கேட்க மாட்டார். முருகா, நீயா பேசுற? நான் பேசுனேன். ஓம் நம சிவாய். காலையில 5 மணிக்கு எழுப்பி விடு, சாமிகளுக்கு வேலை இருக்கு. எனக்கு எந்த வேலையும் இல்லை. நான் சுவாமிகள்னு சொன்னது என்ன? உன்னை கூடிய சீக்கிரம் இந்த வீட்டு விட்டு விரட்டி நான் பழைய ஃபார்முக்கு வருவேன்டா. அது மட்டும் நடக்காது. மனசுல நினைக்கிறதெல்லாம் சொல்றானே. அப்போ நினைக்காத. சரி, மனசுல நினைக்காம இருந்து பாப்போம். நினைக்காம இருக்கணும்னு நினைக்கிற ஒரு நினைப்பு தானே கும்பிடி. ஐயோ, பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணம் முடிவு பண்ண உடனே பாட்டி முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் இருக்காதா? பின்ன ரெண்டும் பாட்டி ரத்தம்ல. பாட்டி வயசுல சின்னவன், நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. விஸ்வநாதன் சார் பொண்ணை மனோ சார் கட்டணும்னு முடிவு பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் அவங்க 2 பேருக்கு நடுவுல பொறுத்து இருக்கான்னு பாக்குறது நல்லது இல்லையா பாட்டி? இது ஏன் சொல்றேன்னா பாட்டி, ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா எடுத்த முடிவா இருந்துடக்கூடாது பாருங்க. பொருத்தம் பாக்குறது அங்கங்க அலைய வேண்டியது கூட இல்ல. அதான் கும்பிடிசாமி வீட்லயே இருக்காருல்ல. விஸ்வநாதா. ஈஸ்வரா. சரவணா, என்னப்பா உன் பிரச்சனை? இன்னும் கொஞ்ச நேரத்துல பாட்டி உன்னை கூப்பிடுவாங்க. பாட்டி என்ன கூப்பிட்டுருமா? ஒருவேளை என்ன பத்தின உண்மை தெரிஞ்சிருக்குமோ? நான் சொல்றத நீ கேட்கலனாதான் உண்மை தெரிஞ்சிடும். சரவணா, நான் தான். ஓம் ரீம் ஷீம் பாத்தில என் பவர. நான் தான் நீ விபூதி எடுத்து கையில வச்சுக்கிறத பார்த்தனே. என் வீக் பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்னை எப்படிலாம் டார்ச்சர் பண்றான். இப்ப நான் என்ன செய்யணும்? மனோ சாருக்கும் விஸ்வநாதன் பொண்ணுக்கும் ஜாதக பொருத்தம் இருக்கான்னு உன்னை கேட்பாங்க. நீ அப்ப என்ன பண்றன்னா சுவரேறி குதிச்சு எஸ்கேப் ஆயிரட்டுமா? நீ சுவர் ஏறவனா? புதன் சுக்கிரன் மேல ஏறிடுச்சு, வியாழன் செவ்வாய் மேல ஏறிடுச்சு, வெள்ளி சனி ஞாயிறு திங்கள்லாம் அப்படியே பஸ் ஏறி போயிருச்சுன்னு சொல்லி இந்த 2 ஜாதகமும் செட் ஆகாதுன்னு சொல்லணும். அபச்சாரம், அபச்சாரம். கிரகங்களோடு நான் விளையாடுவதா? என் வாயால் நான் போய் சொல்லுவதா? இது வரைக்கும் நீ போய் சொன்னதே இல்ல கும்முடி.
இது வரைக்கும் நீ உன்னோட சுயநலத்துக்காக போய் சொல்லிட்டு இருந்த. ஆனா இப்போ நீ சொல்ல போற பொய்யில ஒரு பொண்ணோட வாழ்க்கையே அடங்கியிருக்கு. அதுக்கு இல்லப்பா, ஜாதகத்துல எத்தனை கட்டம் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாதே. உண்மை தெரிஞ்சதுன்னா கட்டம் கட்டி அடிப்பாங்களே. ஓகே சரி, சரவணன் சொல்றான், இந்த சாமியார் செய்யறான். நீச்சபங்கா கால சர்ப்பா களத்திர தோஷா கண்டமாருகா தசாபுக்தா அல்ப ஆயுசா. ஒரு முறைக்கு பலமுறை புடம் போட்டு பார்த்துட்டேன். இந்த 2 ஜாதகம் சேராது, சேரவும் கூடாது. எதுக்கும் நம்ம சமத்தூர் ஜோசியர் கூப்பிட்டு பார்த்துடலாமே. ஒரு செகண்ட் ஒப்பீனியன் இருக்குது, ஒன்றும் தப்பு இல்லையா? செகண்ட் ஹேண்ட் ஒப்பீனியனா? சமத்தூர் ஜோசியர் நம்ம கும்பிடி சாமிக்கு குருவாச்சே. அப்புறம் என்ன? அவர் எனக்கு குருவா? எப்ப சொன்னேன்? எப்போ என் வாயில வந்து லீக் ஆயிருக்கு போல இருக்கு. முருகா, சாமிக்கு என்ன? சாமிக்கு என்ன? சாமிக்கு அருள் வந்தா இப்படித்தான் உடனே கிளம்பிடுவாரு. முருகா. ஐயோ, ஆபத்து வந்துருச்சே. சமத்தூர் ஜோசியரா? உண்மை தெரிஞ்சா சம்மட்டியால அடிப்பானுங்களே. சரவணா, சரவணா, எப்பா சரவணா, சரவணா, சரவணா அந்த ரூம்ல இருக்கானா? இல்லையே. ஐயோ சரவணா, பாத்ரூம்ல எங்க இருக்க போறான்? ஹால்லே இல்லையே. சரவணா, 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 அவன் சைஸ்க்கு இங்க இருக்கானா? இல்லையே. சரவணா, 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 சரவணா. அவன் இல்லை, அவன் வர மாட்டான். அவனை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை. என்ன நல்லா மாட்டி விட்டுட்டு அவன் எஸ்கேப் ஆயிட்டான். இனி நான் என்ன பண்ணுவேன்? கும்பிடி யார இது? ஏன்பா சரவணா, நீ எப்ப வந்த? இப்பதான். எப்படி வந்த? இப்படித்தான். அது எப்படி? மெயின் டோரை லாக் பண்ணிட்டுல உள்ள ஓடி வந்தேன். அது சரி, உன் பாடிக்கு நீ ஜன்னல் கம்பி கேப்ல கூட வந்துருவியப்பா. விஷயத்த சொல். அப்படி கேடு. நேரா போய் நீ சொன்ன மாதிரியே சொன்னப்பா. ஜாதகம் பொருந்தலன்னு சொன்னேன். அதுக்கு அங்க ஒரு கிழவன் உட்கார்ந்துக்கிட்டு சமத்தூர் ஜோசியரை கூட்டு வந்து எதுக்கு ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கலான்னு பேசிக்கிறாங்கப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவரு உன் குருநாதர் தானே, சமாளிச்சிரு. குருநாதர் தான், இருந்தாலும் மானசீக குரு. அப்படின்னா எனக்கு அவரை தெரியும், ஆனா அவருக்கு என்ன தெரியாது. இது என்னோட ஓல்டு டைலாக் தான், அதான் அதை மறுபடியும் சொன்னேன். என்னடா இவ்வளவு கேவலமானவனா இருக்கானே நீ நினைக்கிறது எனக்கு புரியுது. இருந்தாலும் ஒன்று கேட்குறேன்ப்பா உன்கிட்ட. ஒரு போலிச்சாமியார் எவ்வளவுதான் நீ டார்ச்சர் பண்ணுவ? இந்த தேசத்துல ஒரு போலிச்சாமியாரோட நிம்மதியா வாழ முடியாதாப்பா? அத பத்தி நீ கவலைப்படாத, அவர் வரமாட்டார். வரமாட்டாரா? என்னப்பா சொல்ற நீ? உன்னை நான் தானே அனுப்புனேன். ஆமா, அவரை நான் அனுப்பல, அதனால வரமாட்டார். என்ன சொல்றான் இவன்? உன்னை நான் தான் அனுப்புனேன், அவரை அனுப்பல, அதனால வரமாட்டாரா? ஒண்ணுமே புரியலையே, குழப்புறானே. சரவணா, 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 ஏய் சரவணா, அதுக்குள்ள எங்க போயிட்டான்? செல்போன் சிக்னல் மாதிரி அப்பப்போ வர்றான், அப்பப்போ போயிடுறானே.